சார், இப்போ எடப்பாடி பொறுத்தவரை எங்கேயுமே சட்டமன்றத்தில் வந்து கொஸ்டின் கேட்க ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்காரு அவரு. அவர் பேசுன துறைமுறைகள் வந்து அவங்க எனக்கு சரியா பண்ணாம அவர் ஒரு கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பதில் ஆற்றுற மாதிரியும் சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் உரிய மரியாதை கொடுக்க மாட்டாரு ஒரு குற்றச்சாட்டு. அதாவதுங்க, இன்னைக்கு வந்து இந்த தீர்மானம் கொண்டு வந்தது இந்த டங்ஸ்டன் திட்டத்தை நிறைவேற்றணுமா வேண்டாமா? தமிழக அரசு இதை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், இது ஏலமிட்டது தவறு, மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஆகவே இதை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம், இதை எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வருகிறோம். தீர்மானம் கொண்டு வராங்க. ஒன்று, தீர்மானத்தை எதிர்க்கட்சி ஆதரிக்கணும், இல்லைன்னா எதிர்க்கணும், ரெண்டு தான். இப்போ எல்லோருமே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கொண்டு வந்ததை ஆதரித்து இந்த திட்டம் தேவையற்றதுன்னு பேசியிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்லணும்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், நாங்கள் ஒன்று ஆதரிக்கிறோம் ஆதரிக்கலன்னு சொல்லணும். நீங்கள் கடிதம் எழுதலை, நீங்கள் எதிர்க்கலை அப்படின்னு காரணம் சொல்லிட்டு இருந்தா அது தேவையில்லாத வாதம் தானே. இன்றைக்கி வந்து ஏறக்குறைய ஒரு 40 நிமிஷம் அவையுடைய நேரம் தான் வீணானது. ஆதரிக்கிறேன்னு சொல்லுங்கள், இல்லை எதிர்க்கிறோன்னு சொல்லுங்கள். எதிர்க்கிறதுக்கு காரணத்தை சொல்லுங்கள். உங்கள் தீர்மானத்தை நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம், எதிர்க்கிறோம், என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கடிதம் எழுதலை, நீங்கள் சரியான நேரத்தில் எழுதலை, நாடாளுமன்றத்தில் எதிர்க்கலைன்னா நாடாளுமன்றத்தில் எங்களுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுத்துருக்காங்க, அவை ஒத்தி வச்சிடுறாங்க, சபை நடக்கலை, அதுக்கு என்ன பண்ண முடியும்? வாத பொருளாக மாறலாங்க. பத்திரிகையாளர் சந்தித்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இதை எதிர்க்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு வரோம் காங்கிரஸ் பேர் இயக்கம். ரெண்டு தான். இதை போய் அரசியல் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காதனால மத்திய அரசு வந்து கல்விக்கான நிதி வந்து இங்கே மாநிலத்துக்கு வரவே இல்லை. அதே போல பேரிடர் நிதியும் வந்து இங்கே வராமே இருக்கு. தொடர்ந்து மத்திய அரசு நமக்கு வர வேண்டிய நிதிகள் எல்லாத்துக்குமே வந்து தடுத்து. பட் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருக்குதுன்றதை வந்து அவங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை மோடியுடைய அரசு. என்ன காரணம்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்கள் பீகார், ஆந்திரா, இது ரெண்டு தான் அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாநிலங்கள். அவங்களுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு எல்லாமே. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இதேமாரி வரலாற்று பார்க்காத ஒரு பெருமழை, காற்றாற்று வெள்ளம், 39,000 கோடி கேட்டோம், ஒரு பைசா கூட கொடுக்கல. இப்போ இனிஷியலாக 2,000 கோடி கொடுங்கன்னு கேட்டார் மாண்புமிகு முதலமைச்சர், கொடுக்கல. அதுக்கப்புறம் 4,992 கோடி கேட்டிருக்காங்க, அதுலேயும் கொடுக்கல. கொடுக்காமல் என்டிஆர்எஃப் ஃபண்டை போயிட்டு கொடுத்தோன்றாங்க. அது வருஷம் கொடுக்க வேண்டியது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட். அதை கொடுத்துட்டு அதுதான் இது, இதுதான் அது அப்படின்னா எப்படி? அது சட்டமன்றம் 2 நாள் மட்டும் நடக்கிறதுனால உறுப்பினர்கள் நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்ல முடியலன்ற பேச்சு இருக்கு. இல்லை, நாங்களும் வந்து எங்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது. காங்கிரஸ் பேர் இயக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூடுதலாக சட்டமன்றத்தை நடத்த வேண்டும். கேரளாவில், தெலுங்கானாவில் கர்நாடகாவில் நடத்துகிறப்போ கூடுதலாக நடத்தணும். அப்போ தான் மக்களுடைய பிரச்சனைகளை சட்டப்பேரவையில் பேச முடியும். தொடர்ந்து எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் இந்த கூட்டத்தில் 2 கூட்டத்திலையும் சொல்லியிருக்காரு, இது 2 நாட்கள் போதாது, குறைந்தபட்சம் 10 நாட்கள் நடத்தணும் அப்படின்ட்டு. ஏற்கனவே கடந்த ஆட்சியை விட கூடுதலாக நடத்துவோம்னு தான் சொல்லியிருக்காங்க. இது விசிகாவில் இருந்து ஆதவர்ஷன் வந்து கட்சி தலைவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய சர்ச்சையான பேச்சு சிலர் என்ன கருத்து சொல்றாங்கன்னா, ஆதவர்ஷனா வந்து பிஜேபியினுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து தான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திட்டு வராரு அப்படின்னு. அவருக்கு மாட்டினுடைய நிறுவனங்கள் வந்து ரேட் நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கருத்தை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை, அவங்களுக்குள்ளே தான் தீர்த்துக்கணும். அதை காங்கிரஸ் தேவையில்லாமல் அதில் போயிட்டு பேசுகிறதுக்கு ஒன்றையும் தேவையற்ற வேலை தான். அவருடைய கட்சி, அவர் என்ன பேசியிருக்காருன்னு அவங்களுக்கு தெரியும். அவர் இப்போ புதுசாக பேசுகிறாரு, தொடர்ந்து தான் பேசிட்டு வராரு. அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். சார், இப்போ நாளைக்கு வந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டசபைக்காக சொல்லியிருக்கீங்க, எது சார் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து பேச முடியும்? மக்களுடைய பிரச்சனை தான், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. குறிப்பாக இந்த பெஞ்சல் சேதாரங்கள் நிறைய 18 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிகள்லாம் எல்லாத்தையும் சேர்த்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவாங்க. இன்றைக்கி ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனையில் வரி உயர்வாகட்டும், மின்சார கட்டண உயர்வாகட்டும், அதையெல்லாம் உயர்த்தக்கூடாது என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம்.
அது மாதிரி ஏதாவது சட்டம் முன்வடிவு எதனா வந்தால் மக்கள் பிரச்சனைக்கு கண்டிப்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பார்கள்.